தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வடக்கு சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி உருவான காலத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போது அந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியும் தொடரப் போகிறது. தீய சக்தி திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அதற்கு பலம் பொருந்திய கூட்டணி, ஒரே கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. தீய சக்தியான திமுக கோயம்புத்தூரை கெடுக்கிறதுக்காகவே கரூரில் இருந்து ஒரு இறக்குமதியை அனுப்பி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் எப்போதும் விஷக்கிருமிகளை வளர விடுவது இல்லை. கொங்கு மண்டலத்துக்கென்று தனியான வரலாறு இருக்கிறது. ஆக கடந்த முறை போலவே இந்த முறையும் 10க்கு 10 என்று கொங்கு மண்டல தளபதி திரு SP வேலுமணி அவர்களுடைய தலைமையை மீண்டும் இந்த மக்கள் அடையாளம் காட்டுவார்கள், நிரூபித்து காட்டுவார்கள் என கூறி இந்த நம்முடைய பிரச்சாரம் வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பிரச்சாரத்தினுடைய பயணத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு பகுதி நிர்வாகிகளும் அதிகமான அளவில் கலந்து கொண்டுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏன் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அழிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு, இன்று குழந்தைகள் கையில் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருள், இதை பற்றி முக்கியமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் நாம் எடுத்து செல்வோம். நிச்சயமாக வடக்கு சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. உங்களுக்கு சட்டமன்றத்தினுடைய அத்தனை தேவைகளுக்கும் ஒரு பலமிக்க குரலாக, உறுதியான குரலாக சட்டப்பேரவையில் நான் இருப்பேன். அது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநிலத்தில் அமைகின்ற பொழுது அமையும் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் அத்தனை தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் இந்த நேரத்தில் என்னுடைய வாக்குறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.